ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி கொண்டு வந்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம மாவட்ட கழக செயலாளரான நிறைய பேருக்கு பதவி வழங்கியிருக்காங்க. அவங்க எல்லோரும் வரும்போது வரவேற்பு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இருந்தது. அது கொஞ்சம் நெகட்டிவிட்டியாக பார்த்திங்கன்னா நியூஸ் சேனல்லையும் சரி, நிறைய பேர் நம்மளோட எதிர்கட்சின்னு கூட சொல்லலாம், ஆளுங்கட்சின்னு சொல்லலாம், ஸோ நிறைய அறிவாளிங்கன்னு கூட சொல்லலாம், எல்லோரும் சோஷியல் மீடியாவில் அதை குறிப்பிட்டு எல்லாருமே ஒரே மாதிரி தானா, மாற்றம் இதில் எங்கே இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய நெகட்டிவிட்டி இருந்தது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம், அதில் நடந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் பேசுவோம்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம தலைவர் தளபதி அவர்கள் பார்த்திங்கன்னா, மக்கள் இயக்கமாக யார் யார் உழைச்சாங்களோ, தளபதிக்காக யார் போஸ்டர் பேனர்லாம் ஒட்டி மக்கள் சேவை யார் அதிகமாக ஈடுபட்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மாவட்ட கழக செயலாளர்களாக பார்த்திங்கன்னா பதவி கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 5 கட்டமாக அது முடிஞ்சிருக்கு. இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை, இன்னும் கொஞ்சம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 6வது கட்டம் விரைவில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நிறைய பேருக்கு போஸ்டிங் போட்டாங்க. சென்னையில் நிறைய பேருக்கு போட்டாங்க, வெளி மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட்லாம் நிறைய பேருக்கு போட்டாங்க. இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா தளபதி கையாலே பார்த்திங்கன்னா அந்த பதவி வாங்கியிருக்காங்க. அவர் சைன் போட்டு லெட்டர் பேடில் மாவட்ட செயலாளர்கள், பொருளாளர், இணை செயலாளர், துணை செயலாளர் 2 அதில் பார்த்திங்கன்னா நிறைய மகளிருக்கும் முன்னுரிமை கொடுத்து எல்லாருமே கொடுத்து அமைச்சிருந்தாங்க. ஸோ அந்த பதவி வாங்கின அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகிறாங்க. அதாவது சென்னையாக இருந்தாலும் சரி, திருவள்ளூராக இருந்தாலும் சரி, ஊரில் சேலமாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, அவங்க ரிட்டன் வரும்போது நம்ம மக்கள் இயக்கமாக இருந்து நம்ம கட்சி ஆரம்பித்தனால ஏகப்பட்ட பேர் நமக்கு இருக்காங்க, தோழர்கள், அதாவது நண்பர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ தலைவராக இருந்தோம், மாவட்ட தலைவராக இருந்தோம், அது ஒரு ஏக்கமாக இருந்தது. இப்போ கட்சி ஆன அப்புறம் மாவட்ட செயலாளர்ன்றது எவ்வளோ பெரிய போஸ்டிங் எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ ஈஸியாக இது யாருக்குமே கிடைக்காது. அந்த பதவி ஒரு பெரிய கட்சியில் கிடைக்கணும்னா ஏகப்பட்ட பேர் கோடிக்கணக்கில் பணம் எடுத்துகிட்டு இறக்குவாங்க. இது இயல்பான விஷயம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் எனக்காக என் கூட இருந்தவர், அவர் ஆட்டோ ஓட்டினாலும் சரி, அவர் எந்த தொழிலில் இருந்தாலும், பணக்காரனா ஏழையா, ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்காம எனக்காக உழைச்சாங்க, மக்களுக்காக உழைச்சாங்கன்னு சொல்லி அந்த பதவியை அவங்களுக்கே கொடுத்து அமைச்சிருந்தார் நம்ம தலைவர் தளபதி அவர்கள். ஸோ அதை எடுத்துகிட்டு வரும்போது இப்போது நிறைய தோழர்கள், ஸோ நம்ம கூட இருந்தவர் செயலாளர் ஆகிட்டார், மாவட்ட செயலாளர் ஆகிட்டார். இனிமேல் தளபதி என்ன சொன்னாலும் நம்ம ஏரியாவில், நம்ம டிஸ்ட்ரிக்டில் நம்ம மாவட்ட செயலாளர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் நம்ம நடக்க போகிறோம். ஸோ அவரை பார்த்து மரியாதையாக நிமித்தமாக சந்தித்து அவருக்கு ஒரு மாலை அணிவிச்சு வாழ்த்து தெரிவிக்கிறது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நார்மலான விஷயம்தான். ஸோ அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா பல மாவட்டத்தில் வரவேற்பு பயங்கரமாக இருந்தது. இதை எதை குறிக்குதுன்னு பார்த்திங்கன்னா, என்னடா ஒரு மாவட்ட செயலாளருக்கே இந்த அளவுக்கு மாசு இருக்குன்னா நம்ம தலைவர் தளபதி நம்ம ஏரியாவுக்கு, நம்ம மாவட்டத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும், அதை குறிக்குதுன்னு சொல்லலாம். இந்த நிறைய உளவுத்துறையெல்லாம் இருப்பாங்க, அவங்க இதுக்கெல்லாம் ரிப்போர்ட் எழுதுவாங்க. ஒவ்வொரு விஷயம் வரும்போது இங்கே இது நடந்தது, விஜய் அவர்களுக்கு இங்கே பேனர் வச்சாங்க, இங்கே கொடியேற்றினாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு ரிப்போர்ட் எப்போவுமே தலைமைக்கு கொடுப்பாங்க. அதாவது அது யாருக்கு போகுதுன்றதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி வரவேற்பு நிகழ்ச்சிகள் பல இடத்துல நடந்திருக்கு. அதை பார்க்கும்போது வியப்பாக இருந்தது. க்ரெயினில் எடுத்துகிட்டு மாலை போட்டாங்க. நிறைய பேர் போடுற கமெண்ட்ஸ் என்னென்னா, இதெல்லாம் தேவையா, இவங்க அப்படி என்ன அச்சீவ் பண்ணிட்டாங்க, அப்படி என்ன சாதிச்சிட்டாங்க, மாவட்ட செயலாளர் தானே ஆயிருக்காங்க, இவங்க என்ன மக்கள் சேவை பண்ணியா இந்த பதவி வந்தது, இது மாவட்ட செயலாளருக்கு இந்த சீன் தேவையான்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் படித்தேன். நிறைய பேர் என்ன கூட டேக் பண்ணி போட்டிருந்தாங்க, இதை பற்றிலாம் ஏன் ப்ரோ பேச மாட்டீங்கன்ட்டு. ஸோ ஒரு விஷயம் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம தலைவர் பார்த்திங்கன்னா மக்கள் இயக்கமாக கிட்டத்தட்ட 2009 ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி நற்பணி மன்றமாக இருந்தது. அப்பொழுது நிறைய விஷயங்கள் பேசியிருக்கும், நிறைய திட்டங்கள், நிறைய விலையில்லா விருந்தகம், ரொட்டிப்பால் முட்டை திட்டம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். ஒரு பொங்கலாக இருந்தால் பொங்கல் பரிசு கொடுக்குறது, கவர்மெண்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம தோழர்கள் இறங்கிடுவாங்க. மழைனாலும் சரி, சுனாமினாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, வேறு மாநிலத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் முதல்ல இறங்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தான் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் யார் பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்திங்கன்னா நம்ம தலைமையிலேருந்து பொதுச் செயலாளர் சொல்லுவார். ஸோ தலைவர் நம்ம தளபதி சொல்லிட்டாரு, இன்ஃபர்மேஷன் வந்தோன்னா நம்ம மாவட்ட தலைவர்கள் இறங்கி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தான் இப்போ செயலாளராக இருக்காங்க. இது எடுத்தோம் கவுத்தோம் ஒரு நைட்டில் மாறின கதை கிடையாது. இவ்வளோ நாள் உழைப்பு. அதாவது நம்ம எப்படி எல்கேஜிலேருந்து படித்து நம்ம காலேஜ் டிகிரி வாங்கும்போது நம்ம அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிட்டு போய் அந்த சர்டிஃபிகேட் வாங்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் அவங்க எல்லாருக்குமே கிடச்சிருக்கு. அது கிடைக்கும் போது நம்ம கூட இருந்தவர் மாவட்ட செயலாளர் ஆகிட்டாருன்னு நமக்கு ஒரு சந்தோஷம். அதை நம்ம கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்.
இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும், எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும்னு சொல்லி அவங்க கொண்டாடினதில் எனக்கு எதுவும் பிரச்சனையாக எதுவும் தெரியல. ஸோ எடுத்தோம் கவுத்தெல்லாம் பண்ணலங்க, அவ்வளோ உழைப்பு இருக்குங்க. நம்ம சம்பாதிக்கிற ஒரு 10,000 சம்பளம் வாங்குறோன்னா அதில் 5,000 மக்கள் சேவை பண்ணிவிட்டு ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராருன்னா அது மக்கள் ஆதரவு. அது எனக்கு நெகட்டிவிட்டியாக எதுவும் தெரியல. ஸோ இதை பற்றி நான் பேசலாமா வேணாமா 2-3 வாட்டி யோசித்தேன். ஸோ இதோட ரியாலிட்டி தெரிஞ்சோன்னா இதை தெரியப்படுத்தணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். அது ஸோ இதில் ஈஸியாக சரவணன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வரவேற்பு இருந்தது. இதில் அதிகமாக குறிக்கிற விஷயம் என்னென்னா டிராஃபிக் ஜாம் ஆகுது, ரோடு பிளாக் பண்ணி எதுக்கு இது, இந்த ஆடம்பரம் தேவையா? இதை பார்க்கும்போது நமக்கு கேட்குற இந்த கேள்விகள் ஏன் ஆளுங்கட்சி மேலே யாரும் கேட்கல? இப்போ சிஎம் வராருன்னா ரோடு போடுறாங்க, லைட்டு ரெடி பண்ணுறாங்க, ஒரு 500 மீட்டருக்கு ஒரு இடத்துல ஒரு ஏட்டையாவை நிற்க வைக்கிறாங்க, எல்லா ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா காக்கி சட்டை போட்டு போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. இந்த ஆடம்பரம் தேவையா? ஒரு சிஎம் தானே, மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சவர் தானே, அவர் வரும்போது எதுக்கு இந்த அளவுக்கு பந்தா? ரோடு பிளாக் பண்ணணும், ஆம்புலன்ஸ் நிற்கிது, நிறைய சிக்னலில் நிறைய பேர் காலையில் வேலைக்கு போகிறவங்க நிற்கிறாங்க, கேட்டால் இந்த சைடு சிஎம் போகிறேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழகத்தில் இப்போ இல்லைங்க, பல வருஷமாக நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் யாரும் கேள்வி கேட்கல. அதுவும் டிராஃபிக்கு தான், ரோடு மாற்றி விட்றாங்க, ரூட்டு மாற்றி விட்றாங்க, அதெல்லாம் எவனுமே அட்ரஸ் பண்ணதே கிடையாது. நாங்கள் பதவி ஏற்று வரும்போது ஒரு 5 நிமிஷம் ஒரு ஜங்ஷனில் இப்போ ஒரு வார்டில் வராங்கன்னா அந்த வார்டு மெம்பர்ஸ் ரோட்டில் நிற்கிறாங்க, அவரை பார்த்து ஒரு மாலை போட்டால் அவர் கிளம்புறாரு. ஸோ இதை நெகட்டிவிட்டி, இதை நான் சரின்னு சொல்ல வரலைங்க. இப்போது நான் அந்த ஸ்டாண்டில் நான் நிற்கிறேன். ரோடை மறைச்சி ஒரு நிகழ்ச்சி பண்ணுறன்றது தவறு தான். நிறைய கட்சிகள் பார்த்திங்கன்னா திருமுனை கூட்டமாக இருந்தாலும் சரி, கட்சி நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ரோடை பிளாக் பண்ணி தான் ஜங்ஷனில் தான் மீட்டிங் போடுறாங்க. அதனால் அதில் பாதிக்கப்பட்டல நானும் ஒரு ஆள்னு கூட சொல்லலாம். ரோடு போக முடியாமல் நின்று ரொம்ப நேரம் நின்று அரை மணி நேரம்லாம் கழித்து ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நானும் ஒருத்தர் தான். அது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ இதை நான் விசாரிக்கும் போது என்ன தெரிஞ்சதுன்னா 2 நிமிஷம் தான் அஸ்வின் நின்னேன், அதுக்குள்ளே நியூஸில் இப்படி போட்டாங்க, மாலை போட்டாங்க, நன்றி தெரிவித்தாங்க, அவங்களுக்கெல்லாம் கை கூட காட்டாமல் எப்படி போக முடியும்? நான் வரும்போதே அவங்க சந்தோஷத்தில் நிற்கிறாங்க என்னை பார்க்குறதுக்கு. எல்லாரையும் நான் ஆஃபீஸ் வான்னு தான் சொன்னேன், இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து நின்னாங்களேன்றனால அங்கே அட்ரஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி க்ரெயினில் மாலை போட்டது எல்லாருமே எதுக்கு இது? அது உழைப்புங்க, அந்த உழைப்பு கிடைச்ச மரியாதை. அந்த அளவுக்கு அவங்க பாசம் காட்டுறாங்கன்னா சும்மா நம்ம க்ரெயினில் மாலையை கட்டி ஒருத்தர் போடுவாங்களா? அந்த நிர்வாகி அதை போடணுன்னா அவங்க எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பேருக்கு, எவ்வளோ பேர் படிப்பு செலவுக்கு, எவ்வளோ அன்னதானங்கள், எவ்வளோ மக்கள் சேவை, மழை டைம்லையும் சரி, எல்லா பிரச்சனைகளும் உள்ளே இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி ஒருத்தர் வரும்போது அந்த மரியாதையை அவங்க காட்ட தான் செய்வாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நான் சொல்கிறது கருத்து தவறாக இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. எனக்கு இதில் ரோடு பிளாக் பண்ணதை நான் இப்போவும் ஒத்துக்கிறேங்க. ரோடு பிளாக் பண்ணி அப்படி மக்கள் சிரமப்பட்டிருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். நான் மட்டும் இல்லைங்க, அந்த மாவட்ட செயலாளர்களும் பார்த்திங்கன்னா அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் மக்கள் இடையூறு பண்ணேன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்படி ஏதாவது இருந்தால் அவங்களும் மன்னிப்பு கேட்பாங்க, இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதை நெகட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் முன்னாடி சொன்ன மாதிரி அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த நியூஸ்லேயும் நிறைய பப்ளிக்லாம் இதை இந்த அளவுக்கு பூம் பண்ணிங்களே, இந்த பதவி வாங்கினதுக்கு அவங்க இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க, இதெல்லாம் தேவையெல்லாம் கேட்ட எல்லாருக்கும் நான் இன்னொரு விஷயம் ஒன்று தெரியப்படுத்துகிறேன். இந்த மாவட்ட கழக செயலாளர்களான அனைவரும் என்ன தெரியுமா பண்ணாங்க? அந்த பதவி வாங்கின அப்புறம் முதல் வேலை என்ன பண்ணாங்க தெரியுமா? எப்போவுமே சொல்லுவாங்களே, நான் சிஎம் ஆகிட்டா நான் போடுற முதல் கையெழுத்து இதுவாக இருக்கும், நான் பதவிக்கு வந்துட்டா நான் பண்ணுற முதல் விஷயம் இதுவாக இருக்கும்னு சொல்லி யாராவது நிறைவேற்றி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டிங்கன்னா நம்ம கழக செயலாளர்கள், மாவட்டத்துக்கு போட்ட எல்லா செயலாளர்களும் அந்த மாவட்டத்துக்கு வந்தோன்னா முதல்ல அட்ரஸ் பண்ண விஷயம் மக்கள் பிரச்சனை. இது எத்தனை நியூஸில் வந்தது? எத்தனை பேர் இதை ஷேர் பண்ணிங்க? யாருக்குன்னா தெரியுமா? இப்போ நான் சொல்லி தான் மேபி நிறைய பேருக்கு தெரியவும் வாய்ப்பு இருக்குது. இது எந்த நியூஸ்லையும் வரல, யாருமே இதை ஷேர் பண்ணல. இனிமேல் வர வீடியோஸ் நம்ம ரோட் சைடு அம்மன் சேனலில் இனிமேல் அடுத்தடுத்து நம்ம போட போகிற விஷயங்கள், இந்த மாவட்ட செயலாளராய் அவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பண்ண முதல் நல்ல விஷயம் இம்மீடியட்டாங்க, ரொம்ப நாளாக இல்லை, இன்றைக்கி பதவி வாங்கினாங்களா, வீட்டுக்கு வந்தாங்களா, நெக்ஸ்ட் டே உடனே மக்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் இதை பற்றி பேசுனீங்க? இந்த நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க, இந்த கட்சிக்காரங்க, இந்த ஆடம்பரம் தேவையெல்லாம் கேட்டவங்களாம் இதுக்கு ஏன் இதை சப்போர்ட் பண்ணல? இதை பற்றி ஏன் யாரும் பேசலை? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன், ஆனால் வீடியோ பெருசாகிடும், அதனால தான் நான் வரும் வீடியோவில் இதை பற்றி பேசுகிறேன்னு சொன்னேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். ஈரோடு மாவட்ட தலைவர் பாலாஜி, எம் பாலாஜி அவர் பேர். அவருக்கு தான் ஈரோடுக்கு மாவட்ட தலைவராக, மாவட்ட செயலாளராக போட்டிருக்காங்க, கழக செயலாளராக போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் இதில் அட்டாச் பண்ணுறேன், நம்ம வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அவர் பார்த்திங்கன்னா ஈரோடு மேற்கு தொகுதி, அங்கே பார்த்திங்கன்னா 2வது வார்டு பெருமாள் மலை அடிவாரம், ஒரு மலை அடிவாரத்தில் உள்ள பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் தங்களின் குடியிருப்பு பகுதியை
மீட்டு தரக்கோரி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. ஸோ அவர் போய் ஈரோடு மாவட்ட செயலாளர் பாலாஜி அண்ணா போய் அந்த மக்களை சந்தித்து, அதாவது போஸ்டிங் வாங்கின நெக்ஸ்ட் டேவே அந்த மக்களை சந்தித்து, உங்கள் இடத்த வந்து மீட்டு தரது என்னோடய வேலை, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எங்கள் தலைவர் தளபதியும் நானும் உறுதுணையாக நிற்போம்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல மாவட்டத்தில் பல விஷயங்கள் நடந்திருக்குங்க. நிறைய சென்னையிலும் சரி, வட சென்னையிலும் சரி, அதே மாதிரி காரைக்குடியிலும் சரி, புதுக்கோட்டையிலும் சரி, இந்த மாதிரி பல மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஆனோன்னா முதல் விஷயம் மக்கள் பிரச்சனையில் ஈடுபட்டிருக்காங்க. இது எந்த நியூஸ்லேயே வரலங்க, யாருமே இதை பற்றி பேசலை. ஸோ இதை நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும். நிறைய பேர் சொல்கிறீங்களா, நாங்கள் அது பண்ணிட்டீங்க இதை பண்ணிட்டீங்க, இதெல்லாம் தேவையான்னு கேட்டவங்களுக்கான பதில் தான் இது. ஸோ எந்த கட்சிக்காரங்களாச்சும் இதை பண்ணியிருக்காங்களா, சொன்ன விஷயத்தை நிறைவேற்றிருக்காங்களா? பதவி வாங்கின நெக்ஸ்ட் டேவே மக்கள் பிரச்சனையில் போய் நின்னதுங்க தமிழக வெற்றி கழகம். இது இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்தணும் தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு இதை பற்றி என்னென்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கிட்டத்தட்ட நம்ம விஜயண்ணம் போட்ட எல்லா மாவட்டத்திலையும் எல்லா மாவட்ட செயலாளர்களும் பண்ண விஷயம் என் கையில் இருக்குது. ஒவ்வொன்றா கம்மிங் வீடியோஸில் நான் போடுறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ரோட் சைடு அம்பானிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே வரும். இனிமேல் நம்ம தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தோழர்கள் பண்ணுற எல்லா விஷயமும் ஏதாவது நியூஸ் சேனலில் வருதா இல்லையான்னு தெரில, ஏதாவது மீடியாவில் போடுறாங்களா இல்லை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறாங்களான்னு தெரில, நம்ம சேனலில் நான் உயிர் உள்ள வரை தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. டாடா டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.